இந்த மகளை கர்த்தர் எனக்கு முன்பாக காண்பிக்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், நீ என்னாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். உனக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம் இருக்கு. நான் முன்பு கர்த்தர் என்னை பிரகாசிக்க செய்தார். இன்றைக்கு ஆதியிலே இருந்த அன்பிலே சற்று குறைந்து போயிருக்கிறேன். என்னுடைய ஆவியின் அனலிலே சற்று குறைவு, சில சோர்வுகள், சில தடைகள். நீ சில சாக்கு போக்குகளை சொல்லி கொண்டிருக்கிறாய். குடும்பத்தில் நிறைய பொறுப்புகள் வந்துருச்சு, பிள்ளைகளை கவனிக்கணும், அது எதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறாய். ஆனா நான் உன்னை பயன்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறேன். எஸ்தர் ராஜாத்தியை போல எனக்காக நீ வைராக்கிய கொண்டவள், என்னுடைய வார்த்தையினாலே சாரமேற்றப்பட்டவள். ஒரு அக்னி தீ உன் தலையிலே பற்றி எரிகிறது. மந்திர கட்டுகளை நீ உடைப்பாய். அந்த அக்னி இப்பொழுதே என் பேர் கீதா. ஐயா சொன்னது போல அவர் சொன்ன எல்லாமே உண்மைதான். ஆதியில் கொண்டிருந்த அன்பு ஒரு சில காரணத்தினால நானே கொஞ்சம் குறைவுள்ளவளாக இருந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்கு என்னென்ன எடுத்து பயன்படுத்துவேன்னு சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.